بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد آتينا موسى الكتاب فاختلف فيه ولولا كلمة سبقت من ربك لقضي بينهم وإنهم لفي شك منه مريب. من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها وما ربك بظلام للعبيد. إليه يرد علم الساعة وما تخرج من ثمرات من أكمامها وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه ويوم يناديهم أين شركائي قالوا آذناك ما منا من شهيد وضل عنهم ما كانوا يدعون من قبل وظنوا ما لهم من محيص. لا يسأم الإنسان من دعاء الخير وإن مسه الشر فيئوس قنوط. ولئن أذقناه رحمة منا من بعد ضراء مسته ليقولن هذا لي وما أظن الساعة قائمة ولئن رجعت إلى ربي إن لي عنده للحسنى فلننبئن الذين كفروا بما عملوا ولنذيقنهم من عذاب غليظ. صدق الله العظيم. சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் எனும் இந்த அத்தியாயத்தின் 44 வசனங்களுக்கான விளக்கங்களை இதுவரை பார்த்துள்ளோம். இதற்கு முந்தைய வசனங்கள் குர்ஆன் ஷரீஃபுடைய உயர்வை பற்றியும் குர்ஆனின் மேன்மை பற்றியும் குர்ஆனை மக்காவுடைய இறைமறுப்பாளர்கள் புரிந்து கொள்ளாததையும் அவர்கள் அதில் ஈமான் கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதையும் எதன் காரணமாக அவர்களுக்கு இந்த நிலை இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் விவரித்தார். மேலும் ஈமானை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு குர்ஆன் என்னென்ன நன்மைகளை தரும், அதை மறுப்பவர்களுக்கு என்ன தீமைகள் ஏற்படும் என்பதெல்லாம் சுட்டி காண்பிக்கப்பட்டது. மொத்தத்திற்கு இறுதியாக சொல்கின்ற பொழுது இறை மறுப்பாளர்கள் அவர்களின் காதுகளில் திரை இருக்கிறது, அவர்கள் கண்களில் பார்வையின்மை இருக்கின்றன, சத்தியத்தை பார்க்க முடியாதவர்களாக சத்தியத்தை கேட்க முடியாதவர்கள் இருக்கின்றனர். மேலும் ஏதோ தூரமான இடத்திலிருந்து அழைக்கப்படுவதை போன்று அவர்கள் உணர்கிறார்கள். மிக நீண்ட தூரத்திற்கு ஒருவர் அழைத்தால் ஏதோ சத்தம் வருமே தவிர என்னவென்று எப்படி தெரிய முடியாதோ அதை போன்றுதான் இவர்கள் தெளிவில்லாத நிலையில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் கூறினார். அதற்கான விளக்கங்களை பார்த்தோம். மொத்தத்தில் அந்த வசனத்தின் இறுதி பகுதி அறிவிப்பது இறை மறுப்பாளர்களில் பலர் மக்காவாசிகளில் பலர் குர்ஆன் ஷரீஃபை ஏற்றுக்கொள்ளவில்லை, குர்ஆனை அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையும் வருத்தமும் ஏற்படும். ஏனெனில் அதை ஏற்றுக்கொண்டால் அதன் மூலம் அவர்கள் சொர்க்கம் பெறுகிறார்கள். குர்ஆனை நம்ப மறுக்கின்ற பொழுது குர்ஆனை நம்பவில்லை என்பது இரண்டாவது, அதன் மூலம் அவர்கள் இறைவனின் கோபத்திற்குள்ளாகி நரகத்திற்கு செல்கிறார்கள் என்பதால்
அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற வகையில் இந்த வசனத்தை இறங்கி வைத்தான். நிச்சயமாக நாம் இதற்கு முன்பு ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். அங்கும் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டனர். வலவுலா கலிமத்துன் சபகத் மின் ரப்பிக், உங்கள் இறைவனின் தரப்பிலிருந்து கலிமா வார்த்தை மட்டும் முந்தவில்லையான லகுதிய பைனஹும், இந்த மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யப்பட்டிருக்கும். வஇன்னஹும் லஃபீ ஷக்கின் மின்ஹு முரீப், இவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் இதன் மீது உண்டான சந்தேகத்திலேயே அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி ஆதரவிற்காக சொல்கிறான், ரசூலுல்லாஹ், நீங்க இந்த குர்ஆன் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். இதற்கு முன்பும் இந்த உலகத்திற்கு உங்களுக்கு முன்னால் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேதங்களை வழங்கி இருக்கின்றோம். அப்பொழுதும் அந்த மக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. அப்படி சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒன்று சொன்னா, மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தோம். தௌராத் வேதம் மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு வழங்கப்பட்டது. எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. அதில் கருத்து வேறுபாடு கொள்ளப்பட்டது. அப்படின்னா அர்த்தம், சில பேர் ஏற்றுக்கொண்டார்கள், சில பேர் ஏற்றுக்கொள்ளல. இப்படித்தான் இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே சமயத்துல இன்னொன்னே அல்லாஹ் சொல்றான், வலவுலா கலிமத்துன் சபகத் மின் ரப்பிக், உங்கள் இறைவனின் தரப்பிலிருந்து மட்டும் இந்த வார்த்தை முந்தவில்லையான லகுதிய பைனஹும், இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கும். அதாவது அல்லாஹ் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டான், கேள்வி கணக்கு எல்லாமே மறுமையில்தான், இங்க இல்லை அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இங்க தண்டனை வழங்கப்படுறது இல்லை. அப்படி மட்டும் இல்லாமல் இருக்குமானால் என்ன செஞ்சிருக்காங்களோ அதுக்குதான் கூலின்னு சொன்னா, இவர்கள் இந்த குர்ஆனை மறுத்ததற்கு இங்கேயே தண்டனை வழங்கப்பட்டிருக்கும், இவர்களுக்கு அதாவது இறங்கி இருக்கும். ஆனால் கேள்வி கணக்குகள் எல்லாம் மறுமைதான் என்று நான் முடிவு செய்திருப்பதால் இவர்கள் தப்பிக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அது இன்னொரு விளக்கம் இந்த வசனத்திற்கு சொல்லப்படுகிறது. இதற்கு முந்தைய உம்மத்தினர்கள் ஒரு கட்டத்தை தாண்டுகின்ற பொழுது அந்த சமூகம் அழிவிற்கு உள்ளார்கள். மூஸா அலைஹிஸ்ஸலாத்தின் காலம் ஃபிரௌனுடைய பட்டாளமும் அழிக்கப்பட்டது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் காலம் அந்த மக்கள் கடுமையான வெள்ளத்துறையிட்டு அழிக்கப்பட்டார்கள். ஆறு சமது கூட்டம் கடும் தண்டனை கொண்டு அழிக்கப்பட்டது. லூத் அலைஹிஸ்ஸலாத்தின் கோபம் தண்டனை கொண்டு அழிக்கப்பட்டது. இப்படி இதற்கு முன்பு வாழ்ந்த பல சமுதாயம் பல்வேறு எச்சரிக்கைகள் செய்ததற்கு பின்பும் ஒரு அளவுக்கு அதிகமாக மீறிய பொழுது அல்லாஹின் கோபப்பார்வை இறங்கியது. அல்லாஹ் அவர்களை உடனடியாக ஒரு கட்டத்தில் தண்டித்து விட்டான். இப்போ அப்படின்னு சொன்னா அது மாதிரி இந்த உம்மத்தை தண்டிக்கப்படுமா? இப்ப குறைஷி குஃபார்கள் ஈமான ஏற்றுக்கல, குர்ஆன் ஏற்றுக்கல, மறக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கும் தண்டனை வந்துடுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. சிலதாசன் கவலைப்படுறாங்க. அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், இல்ல, உங்களுடைய உம்மத்து உடனடியாக தண்டிக்கப்பட மாட்டாது. ஏன்னு சொன்னா சிலதான் சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்புகளில் ஒன்று என்னுடைய உம்மத்தை உடனுக்குடன் தண்டிப்பதில்லை என்பது அப்படின்னு சொன்னார். செய்யக்கூடிய தப்புக்காகலாம் உடனே தண்டிக்கிறது இல்லை, எதுவா இருந்தாலும் நம்ம மறுமையில பார்த்துக்குவோம் என்று என் உம்மத்து விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலுகையை வழங்கி இருப்பதால் இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறது. அப்படி இல்லையானால் இவர்களுக்கும் அந்த தண்டனை இறங்கி இருக்கும் அப்படின்னு சொல்ல பிரான்சுக்குள்ள வேறு சில வசனங்கள் வரும். அதாவது அல்லாஹ் மட்டும் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவ்வப்பொழுது தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் அதாவது உயிர் எந்த ஒரு ஊர்வனங்கள் உயிரினங்கள் எதுவோட அஞ்சு இருக்காது அப்படின்னு அல்லாஹ் மக்களுடைய தவறுக்கு ஒரு அந்தந்த நேரத்தில் தண்டிப்பதாக இருந்தால் எதுவும் மிஞ்சி இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற தண்டனை அடுத்ததுக்கு என்ன போயிருப்பாங்க.
ஆனாலும் அல்லாஹ் என்ன அர்த்தம், அல்லாஹ் உடனுக்குடன் தண்டனை இறக்குவதில்லை. இது இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட தனி ஒரு அந்தஸ்து அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த ஒரு நிலையை ஏற்படுத்தினார். பல்வேறு கட்டங்களில் மக்காவாசிகள் கேட்டாங்க, நீங்க முகமது நீங்க சொல்றது உண்மையா தான் எங்களுக்கு தண்டனை வரட்டும் தண்டனை வரட்டும் பல தடவை கேட்டாங்க. பயப்படுறாங்க, என்னடா அல்லாஹ் தண்டிச்சுட்டா என்ன பண்றது, இவ்வளவு ஜாயிலா கேட்கிறாங்க. அல்லாஹ் ஒரு இடத்துல சொன்னா யார சொன்னா நீங்கள் இருக்கின்ற பொழுது அவர்களை தண்டிக்க மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். நீங்க இருக்கும் பொழுது நம்ம எப்படி தண்டிக்க மாட்டோம். வேறும் ஒரு சமூகம் பாவனைக்கு தேர்ந்தவரை அல்லாஹ் தண்டிக்க மாட்டோம். அல்லாஹ் ரெண்டு செலவை தரான். ஒன்னு செலவா இருக்கும் பொழுது தண்டிக்கிறது. பொதுவாக யார் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்களோ, உலகபூர்வமா மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்களையும் அல்லாஹ்வால தண்டிக்கிறது இல்லை அப்படின்னு அந்த வசனம் சொல்றாரு. மொத்தத்தில் இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு மூலமா அல்லாஹ் வழங்கிய ஒரு தனி கருணை என்ன அப்படின்னு கேட்டா, எவ்வளவு பெரிய தவறுகள் செய்தாலும் இந்த உம்மத்து உடனுக்குடன் தண்டிக்கப்படுவது இல்லை, மாறாக மறுமையில் தான் அதற்கான தண்டனை. இதற்கு ஒரு காரணம் சூஃபியாக்கள் மகான்கள் சொல்றாங்க. மக்காவுடைய நகரம் எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னு கேட்டா, நபிமார்களின் ஹிஜ்ரத்துக்குரிய பூமியா. நபிமார்களின் ஹிஜ்ரத்துக்குரிய பூமி மக்கமா நகரம். அதை சுற்றி பல்வேறு பகுதிகளில் நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தங்களுடைய இடத்தில் இருக்க முடியாத சூழல் ஏற்படுகிற பொழுது அந்த நபி ஹிஜ்ரத் செஞ்சு வருவாங்க. எங்க வருவாங்கன்னு கேட்டா மக்காவுக்கு தான் வருவாங்க. நபிமார்களின் புகலிடமாக, நபிமார்களின் ஹிஜ்ரத்துக்குரிய இடமாக மக்கா இருந்திருக்கிறது. அப்போ பல்வேறு துன்பங்கள் துயரங்களில் இருந்து நபிமார்கள் வந்த பொழுது அவர்களின் புகலிடமாக பாதுகாப்பாக இருந்தது. அவர்கள் வந்த பகுதிகளில் அழைக்கப்பட்டிருக்கும். அந்த மக்களுடைய உச்சகட்ட தவறுகளால் அந்த பகுதி அழைக்கப்பட்டிருக்கும். அந்த நபி எங்க வந்துருவாங்க, மக்காவுக்கு வந்துருவாங்க. அப்ப மக்கா பாதுகாப்பு மிக்க நகரமாக இருந்தது. இப்போ நபிமார்களின் புகலிடமாக ஹிஜ்ரத்துக்குரிய பகுதியாக மக்கா இருந்ததால் அதற்கென்று அல்லாஹ் பிரத்யேகமான அந்தஸ்தை கொடுக்க நாடினார். இரண்டாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவையும் பெற்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தெரியும் நமக்கு. குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கூட்டிட்டு வந்தாங்க. அன்னை ஹாஜிரும்மா அவங்களையும் இஸ்மாயில் மனைவி மகனையும் அழைச்சிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய உத்தரவு கிழங்கு அவங்க எங்க இருந்தாங்க, சிரியா பகுதியில் இருந்தாங்க. நீங்க உங்க மனைவி மகனையும் அழைச்சிட்டு போங்க, இந்த இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்க விட்டுருங்கன்னு சொல்லப்பட்டது. அப்ப அந்த இடத்துக்கு வர்றாங்க. இடமே எந்த இடம், எங்க போகணும் கூட தெரியல. இதுவான்னு கேட்டுக்கிட்டே தான் வந்தாங்க. ஒரு இடத்துல மக்கா வந்து சேர்ந்தாச்சு, காபா கிட்டத்துல வந்தாச்சு. அப்ப சொல்லப்பட்டது இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் நம்ம வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ விட்டுட்டு போகணும், ஏதோ இங்க வந்து நீங்க குடியேறணும்னு சொல்லல, இங்க வந்து விட்டுட்டு போகணும்னு சொல்லப்படுது. விட்டுட்டு திரும்புகின்ற பொழுதுதான் மனைவி கேட்கிறாங்க, அமரக்கடிகாதான் இது இறைவனின் உத்தரவு தானே என கேட்டார்கள். ஆம் ஹாஜிர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானால் நீங்கள் சென்று வாருங்கள், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான், எங்களுக்கு கஷ்டம் தர மாட்டான்னு சொன்னாங்க. எந்த இடத்துல? பாலைவன பகுதி, மக்கள் நடமாட்டம் கூட இல்லை, யாருமே இல்லை. இங்க பெரிய லக்கேஜ் சாப்பிடுறது உணவுப் பொருள்கள் அப்படின்னு ஒண்ணு இல்லை. நீண்ட தூரம் கடந்து வந்ததுக்கு 80 வயதை கடந்ததுக்கு பின்பு ஒரு மூதாட்டி ஒரு குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார். அந்த பால்குடி குழந்தையும் சேர்த்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த குழந்தையின் தந்தைக்கும் இந்த பெண்ணின் கணவருக்கும் உத்தரவு வந்து நீங்க விட்டுட்டு போங்க. எப்படி இருக்கும் யோசிப்பாங்க. அல்லாஹ் ஆளாளுக்கு தகுந்தவாறு தான் சட்டங்களே வந்து தருவான். எல்லாத்தையும் கொடுக்க இது பண்றது இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? ஈமான் போயிடும். சொல்ல முடியுமா? ஒரு சின்ன துன்பம் வருது, அதுல ஒருத்தர் சொன்னாங்க, அல்லாவுக்கு கண்ணு இல்லை, என்ன கேட்டாலும் நாங்க கேட்கறது தெரியல அப்படின்னு. எவ்வளவு குஃப்ருடைய வார்த்தை! அல்லாஹ் தான் பெரிய பயங்கரமான தப்புக்கு வார்த்தை. சொல்லணும் சொல்லணும். அல்லாஹ் சில பேருக்கு பணத்தை அள்ளி கொடுப்பான், கொட்டுவான், சில பேருக்கு கொடுக்கவே மாட்டான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், என்னன்னா இங்க சொத்துக்கு மேல சொத்து, இங்க ஒண்ணுமே இல்லை,
சில பேருக்கு கொடுக்கலன்னா அவனுடைய ஈமான் போயிடும், சில பேருக்கு கொடுத்தா போயிடும், சில பேருக்கு நடுத்தரமா கொடுக்கணும். யார் யாருக்கு என்ன செய்யணுங்கிறது படைச்ச ரப்புக்கு தெரியும். சொல்லலாம் ஹதீஸ புதுசையில அவங்கள படைச்ச ரப்புக்கு தெரியும் யார் யாருக்கு என்ன செய்யணும். அதனாலதான் அல்லாஹ் அடியார்களுக்கு துன்பம் தருகின்ற பொழுது கூட ஒரு அளவை கடந்துலாம் ரப்பு தந்துட மாட்டான். நம்ம சின்ன ஒரு புரியுதலுக்காக ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துறான். அப்படி இல்லைன்னு சொன்னா மனிதன் வேறு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுறான், ஈமான் பறிபோற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு முதிர்ந்த மனைவி, வயசானவங்க, குழந்தையை விட்டுட்டு திரும்புறாங்க. அப்ப மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ் விட்டுறவா? ஆமான்னு சொன்னாங்க. அப்படின்னா போயிட்டு வாங்கினாங்க. அவங்களும் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாலதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. குழந்தைக்கு பாலும் இல்லை, தண்ணீரும் இல்லை. சொஃபா பகுதியில் போய் பாருங்க, யாராவது தண்ணி தருவோம், என்கிட்ட யாராவது ஆளுக்கு போனா கொஞ்சம் தண்ணி கேட்கலாம்னு போனாங்க. இங்க யாரும் தெரியல. சரி அங்க போவோம், மறுவா அந்த மலைக்கு போய் ஏறி பார்ப்போம், அந்த பக்கம் யாராவது இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறுவாவுக்கு வந்தாங்க. இங்கேயும் யாரும் இல்லை, கணக்கு படவே இல்லை. சரி இப்ப இந்த சைட்ல யாராவது வந்திருக்காங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு திரும்ப சபாவுக்கு வந்து அந்த பகுதியை எட்டி பாக்குறாங்க. இங்க எல்லாம் திரும்ப மறுவாவுக்கு வராங்க, திரும்ப சபாவுக்கு வராங்க, திரும்ப மறுவா. 7வது தடவை மறுவாவுக்கு வந்து சேர்றாங்க. சேர்ந்ததுக்கு முன்னாடி அவங்களுக்கு பல மணி நேரங்கள், இன்னைக்கே 2-2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு விரைவாக போய் இவ்வளவு வசதி வாய்ப்புள்ள இடத்துல போனாலும் 40-45 நிமிஷம் ஆயிடுது. மெதுவா சுலபமா போறாங்க, இப்பவே 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அப்ப அன்னைக்கு என்ன வசதி இருந்துச்சு, என்ன தரை வசதி, என்ன ரோடா பக்கம். இப்ப மார்பிள் கல்லு, ஏசி மேல அடிக்குது, போற வழியெல்லாம் கூலிங்கலாம், தண்ணி வச்சிருக்காங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கே நமக்கு அப்படியே ஆய்வு வரக்கூடிய கஷ்டப்பட்டுதான். என்ன இருந்துச்சு அந்த பகுதி, எப்படி இருந்திருக்கும்? ஒரு மலைக்கு இன்னொரு மலைன்னு சொன்னா இதுக்கு அங்கும் இங்குமாக 7 தடவை. நம்மள மாதிரி வேற நோக்கமே இல்ல, சொல்லிட்டு போறதுங்கிறது வேற. என்னடா கிடைக்கும், யாராவது பார்க்க மாட்டாங்களா, எங்கிட்டாவது யாராவது கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களான்ற பார்வையோடு போறவங்க எவ்வளவு நேரம் இருக்கும். இவ்வளவு நேரம் ஆச்சு, குழந்தை என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஹஜர் பக்கத்துலதான் ஜம்சம் தண்ணி மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல அந்த பகுதியில குழந்தைய போட்டுட்டு வந்தாங்க. திரும்ப அங்கே வந்தாங்க. அப்பொழுதுதான் அந்த குழந்தை காலடி பட்ட இடத்திலிருந்து அந்த தண்ணீரை வெளிப்படுத்தினா ஜம்சம்னு சொன்னாங்க. அந்த தண்ணீர் அங்கு நின்றது, அதை குடித்தார்கள். அதற்கு அடுத்துதான் ஊர் உலகம் உருவானது என்பது வரலாறு. இப்போ அல்லாஹ் எந்த பரக்கத்துல கொடுக்குறான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவங்களை விட்டுட்டு போறாங்க. இவங்க வந்து சரி போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அல்லாஹ் நீங்க போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அவங்க வர்றாங்க, மனசுக்கு இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இயல்பாக ரொம்ப இறக்கம் உள்ளவங்க. விருந்தாளி இல்லாம சாப்பிட மாட்டாங்க, அடுத்த இன்னொரு ஆள் கூட இல்லாம சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர், ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அந்த நபி எப்படி இருக்கும்? இவ்வளவு நாளுக்கு பின்னால பிறந்த குழந்தை, பச்சை குழந்தைய விட்டுட்டு போறோம், வயசான மனைவியை விட்டுட்டு போறோம், யாரும் இல்லை. அப்புறம் ரொம்ப தூரம் போயாச்சு. இதுக்கு பின்னால இப்ப திரும்பி பார்த்தோம்னா மனைவி மக்கள் இருக்கிறது தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு போனதுக்கு பின்னால திரும்பினாங்க. திரும்பி தன்னுடைய மனைவி மகனையும் விட்டுட்டு போன திசையை நோக்கி அல்லாஹ்விடத்துல துஆ செய்றாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி, யா அல்லாஹ் என் பிள்ளை என் மனைவி மக்கள் நான் விட்டுட்டு வந்திருக்கேன், தங்க வச்சுட்டு வந்திருக்கேன். பிவாதின் ஒரு ஓடையில விட்டுட்டு வந்திருக்கேன். அங்கிட்ட எங்கிட்ட மலை, அதுக்கு மத்தியில உண்டான பகுதி இது. 2 மலைக்கு மத்தியில் ஒரு ஓடையை விட்டுட்டு வந்திருக்கேன். அங்க விவசாயம் ஒண்ணுமே இல்லை. எந்த பைத்துக்கள் முஹர்ரம், உனது காபா, உன்னுடைய இல்லத்துக்கு பக்கத்துல நான் விட்டுட்டு வந்தேன் சொல்லி சொன்னாங்க. மக்களின் உள்ளங்களை இவர்கள் ஈர்க்க செய்யும், மக்களின் உள்ளங்களை இவர்கள் ஈர்க்க செய்யும். மக்களுடைய உள்ளங்கள் அவர்களுக்கு ஈர்க்க செய்யும். நீ நல்ல கனி வகைகளை அவர்களுக்கு கொடு. அவர்கள் நன்றியுடையவர்களாக இருப்பார்கள், நல்ல ஃப்ரூட் சேவை கொடு அப்படின்னு கேட்கலாம். அந்த துவாவுடைய பரக்கத்து தான் மக்கா ஒரு பிரமாண்டமிக்க நகராக ஊராக. இன்னைக்கு விவசாய பூமி இல்லை, விவசாய பூமி இல்லை, ஆனா ஒரு பெரிய சிட்டி. இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காத பொருட்கள் எல்லாம் கிடைக்கின்ற அளவிற்கு உண்டான மிக பிரமாண்டமாக சிட்டியாக மக்கா மாறிடுச்சு.
இப்போ இப்படி நபிமாருடைய துஆவை பெற்று உயர்ந்த ஒரு நகரம், இங்க அல்லாஹ்வுடைய தண்டனை இறங்கி இதை சின்னாபின்னப்படுத்துறது புரியுதா? அல்லாஹ்வுடைய நபிமார்கள், அல்லாஹ்வுடைய அடியார நபிமார்களுடைய புகழ்கள் ஹிஜ்ரத் பாதியாருக்கு நபிமார்கள் எல்லாம் பாதுகாப்பு தேடி அபயம் தேடி வந்து இங்கு பாதுகாப்பாக இருந்த ஊர், இந்த ஊருக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவினால் வளர்ச்சி அடைந்த இந்த நகர், இதுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பு நிறைந்த நகரமாக ஆக்கு, இந்த ஊரை பாதுகாப்பு நிறைந்த நகரமாக ஆக்கு. அல்லாஹ் இந்த துஆவை கபூல் செஞ்சா அப்ப அந்த ஊர் பாதுகாப்பு நிறைந்த ஊராக இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். அப்ப அங்கே தண்டனை வந்துருச்சுன்னா பாதுகாப்பு இல்லாம போயிருங்க. அந்த நபிமார்களின் துஆவை பெற்ற இந்த பூமி, நபிமார்களை தன்னகத்தில் அடக்கியிருக்கக்கூடிய இந்த பூமி, நபிமார்கள் வருவதிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்ட இந்த பூமி ஒருபோதும் இறைவனின் தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது, இறைவனுடைய கோபத்திற்காக சின்னாபின்னப்படுத்தப்பட்டுவிடக் கூடாது. இது ஏற்கனவே ரப்பு முடிவு செய்த விஷயம். அல்லாஹ் சொல்றான், உங்கள் இறைவனின் தரப்பிலிருந்து இந்த கருணை நிறைந்த வார்த்தை மட்டும் வந்தவில்லையானால் என்ன அர்த்தம்? அல்லாஹ் இதை பாதுகாப்பான பூமியாட்டம் நபிமார்கள் துஆ செஞ்சிருக்காங்க, அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு இருக்கான். அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொன்னா இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கு உடனடியாக தண்டனை வழங்கப்பட்டிருக்கும். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்வான், هي أشد قوة من قريتك التي أخرجت أهلكناهم فلا ناصر لهم. يا رسول الله, எத்தனையோ ஊர் மக்கள் உங்களை இந்த மக்கள் துரத்திட்டாங்க, நீங்க மக்காவை மதீனாவுக்கு போயிட்டீங்க, கஷ்டமா தான் இருக்கு, இவங்களை தண்டிக்க முடியலையா அப்படின்னா நீங்க நினைச்சது வேணாம். எத்தனையோ ஊர் மக்கள் இந்த மக்காவாசிகளை விட ஆற்றல் மிக்கவர்கள், அவங்க ஒரு அளவுக்கு மேல் தவறு செய்த பொழுது அவர்களை நாம் அழித்து விட்டோம். ஏனென்று கேட்பதற்கு நாதி இல்லை. இவங்களை விட பலசாலிகள் அவங்க. அப்ப இவங்க அவங்க அழிக்கிறதுக்கு ஏமாத்திரம் அழிக்க முடியாம இல்லை, ஆனாலும் விட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த சொல்றோம். இவைகள் அனைத்தும் இங்கே பொருத்தி பார்க்கப்பட வேண்டும். இறைவனின் வார்த்தை முந்தி இருக்காவிட்டால் அப்ப இந்த மக்களுக்கு உடனடியாக இந்த உம்மத்துக்கு தண்டிக்கிறது இல்லை அப்படிங்கிறத வாக்கு. இந்த ஊர் பாதுகாப்பான ஊராக நல்லா கபூல் செஞ்சுட்டான், முடிச்சுட்டான் ரப்பு. அப்படிலாம் இல்லைன்னு சொன்னா இந்த மக்களுக்கும் தண்டனை இறங்கி இருக்கும், உடனடியாக இறங்கி இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நின்று விட்டதா? அப்படி ஒரு தண்டனையை அல்லாஹ் ஏற்கவில்லை. மேலும் அவர்கள் இந்த வேதத்தின் மீது ஒரு கடுமையான சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க, இந்த வசனத்துக்கு ஷக்குங்கிறதுக்கும் சந்தேகம், முரீத் என்பதற்கும் சந்தேகம். அப்படிதான் இருக்கும். ஷக்குனால சந்தேகம், முரீத் என்ற வார்த்தை அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, ரைபுங்கிற வார்த்தை தான் முரீத். ரைபுட லா ரைப ஃபீஹி, லா ஷக்க ஃபீஹி, சந்தேகம் இல்லை. இங்க அவர்களது சந்தேகத்திலேயே இவர்கள் சந்தேகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற கருத்துல அந்த சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குர்ஆன் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உள்ளதா அப்படிங்கிறத அவங்களால நம்ப முடியல, அவங்களுடைய மனதளவில் ஏற்றுக்கிற முடியல. இது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து உள்ளது இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படி சொல்றதுலயாவது உறுதியாக இருக்கிறாங்கன்னு கேட்டா உண்மையில உறுதி இல்லை, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு டவுட் இருக்கு. அல்லாஹ்வுடைய வேதம் ஏத்துக்கிற முடியல, ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்திலேயாவது உறுதியாக இருக்கிறார்களா? இப்போ ஒருத்தர் சொல்ற, இவர் என்னுடைய பொருளை எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ற, என்னப்பா சொல்ற, எடுத்துக்கிட்டாருன்னா இல்ல அப்படித்தான் நான் இது பண்றேன், திருப்பி குழப்பம், திரும்ப ஒரு வயசு அதிகம், என்னால என்னன்னு சொல்ல முடியல அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக இவர்கள் குர்ஆனின் மீது உண்டான சந்தேகத்தை எழுப்பக்கூடிய நிலையிலேயே இருக்கிறார்கள். ஆனா என்ன அர்த்தம்? அந்த சந்தேகத்தில் கூட இவர்கள் உறுதியாக இல்லை.
அவ்வளவு பலகீனமாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் வரட்டு பிடிவாதம் குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யார சொல்லலாம், இவங்க எல்லாரும் நன்மை செஞ்சாலும் நமக்கு வர போறது இல்லை, இவங்க எல்லாரும் தீமை செஞ்சாலும் நமக்கு ஒன்றும் குறைய போறது இல்லை. மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸி, இவர்கள் நல்ல அமல் செய்தால் அவர்களுக்கு நல்லது. ஒமன் அஸாஅ அலைஹா, இவர்கள் தீங்கு செய்தால் இவர்களுக்கு தீங்கானது. வமா ரப்புக பிஸல்லாமில் லில் அபீத், நிச்சயமாக உங்களுடைய இறைவன் யாருக்கும் அநீதம் இழைப்பவன் அல்ல. அல்லாஹ் வந்து இவங்க இப்படிலாம் தப்பு செய்யறாங்க வைக்கிறாங்க, இவ்வளவு கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். இப்ப இப்படிலாம் எச்சரிக்கிறதுனால இவங்க வணக்கம் செஞ்சா அல்லாஹ்க்கு ஏதாவது கிடைக்கும், இவங்க தப்பு செஞ்சா அல்லாஹ்க்கு ஏதாவது குறைஞ்சிருமா? அதுக்காண்டி அல்லாஹ் உயிர் சொல்றாங்க, மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸி, அவர்கள் நல்லது செய்தால் அதனால் கிடைக்கக்கூடிய பலனும் அவர்களுக்கு தான். ஒமன் அஸாஅ அலைஹா, யார் தீமை செய்கிறாரோ அதன் விளைவும் அதன் தேடுதலும் அவர்களுக்கு தான், நமக்கு ஒண்ணு இல்லை. நான் அடிக்கடி ஒரு ஹதீஸ் சொல்றது, ஹதீஸ குதுஸில அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி சொல்லதான் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, யா இபாதி, என்னுடைய அடியார்களே, லவ் அன்ன அவ்வளக்கும் ஆகிரக்கும், உங்களுடைய முன்னோர் பின்னோர், வைன்சக்கும் ஜின்னக்கும், உங்களின் மனித இனம் ஜின் இனம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, உங்களுடைய முன்னோர் பின்னோர் தான் ஆதம் இஸ்லாம், மனிதன் இனம் சொன்னா ஆதம் இஸ்லாத்திலிருந்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா பிள்ளைகளும் எல்லா மனிதர்களும், அதே போல ஜின் இனத்திலே தொடக்கம் எதுவோ முடிவு எதுவோ கியாமத் நாள் வரை எல்லாரும் சேர்ந்து, லவ்கான அத்தகா கல்விக்கும், உங்களை ரொம்ப இரையச்சமுடைய மனிதரை போன்று நீங்கள் எல்லோரும் இருந்தாலும் மாசாதத்தி முல்கி ஷைஆ, என்னுடைய அதிகாரத்தில் எதுவும் கூட போறது இல்லை. அதே போல அல்லாஹ் சொன்ன, என்னுடைய அடியார்களே, உங்கள் மனித இனம் ஜின் இனம், உங்களில் முன்னோர் பின்னோர் எல்லோரும் லவ்கான அலா அஃதல கல்வி மின்கும், உங்களை இருக்கிறதுலேயே ஆக மோசமான ஒரு ஆளை போல நீங்க ஒருவேளை இருந்தாலும் மா நகசமி முல்கி ஷைஆ, என் அதிகாரத்திலிருந்து எதுவும் குறைய போறதும் இல்லை. அப்ப என்ன இபாதத் செஞ்சா யாருக்கு? நீங்கள் இபாதத் செய்தால் உங்களுக்கு நல்லது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் உங்களுக்கு தீங்கானதை தவிர நமக்கு ஒண்ணு இல்லை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் இன்னும் சொல்லுவான், வமா ரப்புக பிஸல்லாமில் லில் அபீத், உன்னுடைய ரப்பு தன் அடியார்களுக்கு அநீதம் இழைப்பவன் அல்ல. அல்லாஹ் ஒருபோதும் தாலிம் அல்ல. அல்லாஹ் யாருக்கும் ஜுல்ம் செய்யவே மாட்டான். ஜுல்ம்ங்கிறது எது? அதாவது நம்முடைய பாஷையில அநீதம் என்று சொன்னால் உண்மைக்கு புறம்பானது, யதார்த்தத்திற்கு புறம்பான ஒரு காரியம் அநீதம். உதாரணத்துக்கு, என் ஒரு சகோதரனுடைய மொபைல நம்ம எடுத்துக்கிட்டு இது என்னுடையதுன்னு சொன்னா அநீதம். என் மொபைல அங்கே வச்சுட்டு வந்த, நான் ஏதோ மறந்துட்டு நினைச்சுக்கிட்டு அவர் அப்படியே அவங்க பொருள்னு ஆக்க பார்த்தாங்க, நான் வரும்போது என் மொபைல காமல எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா இது சொல்லுமா? இது அநீதம் அல்ல, என் பொருள் அது. ஆனால் அடுத்தவர்களின் பொருளை நான் எடுத்தால் அது அநியாயம். என் பொருளை அவர்கள் எடுத்தால் அதற்கு பெயர் அநியாயம். என்னை காரணம் என்று திட்டினால் அநியாயம். இதைத்தானே துல்முன்னு சொல்லுவோம். ஒருத்தருடைய பொருளையோ ஒருத்தருடைய ஏதோ ஒன்று அல்லது சம்பந்தமெல்லாம் ஒருத்தரை திட்டினா, சம்பந்தமெல்லாம் ஒருத்தர், இது துல்மு. அதே போன்று ஒருத்தருக்கு நம்முடைய பொருள் இருக்கு, நம்முடைய பொருளை நம்ம சாப்பிடுறோம், அடுத்தவர் எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அது அநியாயம். இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருள், அவனுக்கு சொந்தமானது. எனக்கு சொந்தமான பொருளை நான் என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்படித்தானே? எனக்கு சொந்தமான பொருளை நான் என்ன பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த உலகம் முழுவதும், இந்த உலகத்திற்கான பொருட்கள் முழுவதும், படைப்பினங்கள் முழுவதும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அப்ப அவன் எப்படி வேண்டுமா என்ன செய்தாலும் அது அநியாயம் கிடையாது. அடுத்தவனுடைய பொருளை எடுத்தா தானே அநியாயம். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எல்லாம் அவனுக்குரியது. இப்ப எல்லாம் அவனுக்குரியதுங்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில், அவனுக்கு உரியதுகளுக்கு மத்தியில் எப்படி நடந்தாலும் அதை அநியாயம் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பரிபாஷையில் எது துல்மோ அதை போன்ற ஒரு சாயலை கூட ரப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
எல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். அதனாலதான் சொல்லப்படுகிறது, ஒருத்தரை தண்டிப்போமா அஹ்லக்னாமின் கரியத்தின் இல்லாதஹா முன்திரும், எந்த ஊரையும் எச்சரிக்கையாளர் இல்லாமல் நாம் அழிக்க மாட்டோம். வமா குன்னா முஹ்லிகில் குரா இல்லாத அஹ்லுஹா ஸாலிமூன், எந்த ஒரு ஊரை அழிப்பதாக இருந்தாலும் எச்சரிக்கையாளர் அனுப்பப்பட்டிருப்பார், அந்த ஊர் மக்கள் அநீதம் செய்திருப்பார்கள், அதற்கு பின்புதான் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். நபிமார்கள் வராமல், எச்சரிக்கையாளர் வராமல், அதற்கு எச்சரிக்கையாளர் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை இறங்கி அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் இப்படித்தான் வச்சிருக்கிறான். யாரையும் எதையும் அல்லாஹ் யாருக்கும் துல்மு செய்யறதில்லை. இன்னொன்னு சிம்பிளா புரியுறதுக்கு துல்மு அப்படின்னு சொன்னா, நீங்கள் செய்கின்ற நன்மைகளை குறைத்து அல்லாஹ் உங்களுக்கு துல்மு செய்ய மாட்டான். இப்ப நமக்கு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றோம், நம்மளுடைய எஜமானுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும், நம்ம அரைவாசி வேலை செஞ்சாலும் முக்கால்வாசி வேலை செஞ்சுதான் கனெக்ட் பண்ணுவோம். என்னைய பிடிக்காது, நான் அரைவாசி வேலை செஞ்சாலும் 25% தான் செய்யிருக்கிறதான்னு சொல்லுவோம். இப்ப இது என்ன அநியாயம்? அவனுக்கு இந்த பவர் இருக்குங்கிறதுனால தனக்கு பிடித்தவர்களுக்கு ஒரு மாதிரியும் தனக்கு பிடிக்காதவர்களுக்கு ஒரு மாதிரியும் இந்த இரட்டை அளவுகோல் பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி யாருக்காவது எதையாவது பயன்படுத்துவாங்கன்னு கேட்டா இல்ல. நீங்கள் ஃபமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா, நீங்கள் அணுவளவு நன்மையாக இருந்தாலும் அதையும் காண்பீர்கள், அணுவளவு தீமையாக இருந்தாலும் அதையும் காண்பீர்கள். ஒரு துளி அளவும் இருக்காது. நம்ம 100 நன்மை செஞ்சிருக்கோம், 100 இல்ல 1 கோடி நன்மை செஞ்சிருக்கோம். ஏன்னா 100ல 1 குறைச்சா 1% குறையும், 1000ல 1 குறைச்சா 1% குறையும், 0.1 தான் குறையும். லட்சத்துல இன்னும் குறையும். 1 கோடியில 1 கோடி நன்மையில 1 மட்டும் அல்லாஹ் எடுத்துட்டான், மீதி 99,99,999 கொடுத்துட்டான். அதுவும் தொல்முதான். அந்த தொல்முடைய ரேஷ் அளவுங்கிறது ரொம்ப 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 கம்மியானது. இந்த அளவுக்கு கூட அல்லாஹ் யாருக்கும் அநீதம் வைக்க மாட்டான். புரியுதுக்காக சொல்லப்படுது. பெரிய அளவுல இல்ல. 100 ரூபாய் கொடுக்கிற பாருங்க, 100 ரூபாய் கொடுத்தத நீ 50 ரூபாய் தான் கொடுத்தேன்னு சொல்றது இல்ல. 100 ரூபாய் கொடுத்தீங்க இல்ல, எனக்கு 99,000 கொடுத்துருக்கேன். நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன், என்னை பார்த்து நீங்க 50 ரூபாய் தான் கொடுத்தேன்னு சொன்னா அந்த சண்டைக்கு வருவேன். 100 ரூபாய் கொடுத்திருக்கும் போது 50 ரூபான்னு சொல்றாங்க அப்படின்னு. 100 ரூபாய் கொடுத்த என்னைய பார்த்து நீங்க என்ன 99,000 கொடுத்தீங்கன்னு சொன்னா அப்பவும் போய் தான் கோவம் வரும். ஆனாலும் 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னு சொல்லும்போது வரும்போது வருமா, சரி ஏதோ சொல்றாரு, 1 ரூபாய் தானே போயிட்டு போகுது அப்படின்னு நினைப்போம். இல்ல 100 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன், நீங்க 99 ரூபாயும் 95 பைசாவும் கொடுத்துட்டீங்க, 5 பைசா மட்டும் கொடுக்கலன்னு சொன்னாங்க. இப்பவும் அது குறைதான். நான் என்ன பண்ணுவேன், சரி என்னமோ ஒண்ணு விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி இது ஒரு பெரிய எண்ணிக்கை. இதை நீங்க பன்மடங்கு சிறுசாக்கி பார்த்தாலும் அல்லாஹ் அந்த ஒரு புள்ளி அளவை கூட தன் அடியாத விஷயத்தில் அவர்கள் செய்ததற்கான நன்மையை குறைத்தும் அநீதம் வைக்க மாட்டான். அவர்கள் செய்த குற்றத்திற்கான தண்டனையை கூட அதை விட தீங்கை கூட கொடுத்து அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஒண்ணுக்கு இவ்வளவுதான், இந்த தப்புக்கு இவ்வளவுதான் சொன்னா அவ்வளவுதான் தண்டனை, அதுல ஒரு புள்ளி கூட வராது. அதனால அல்லாஹ் சொல்லுவான், இன்னி ஹர்ரம்து துல் அலா நஃப்ஸி, அடியார்களே எனக்கு நான் அநீதம் இழைப்பதை ஹராமாக்கி கொண்டேன். ஏன் அல்லாஹ் எனக்கு நான் சொன்னான்? அவனுக்கு சட்டம் போடுறதுக்கு யாரும் இல்லை. அவனுடைய பொருள் என்ன, அநீதம்ங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை. அப்படி இருந்தும் நான் எனக்கு நானே துல்மை ஹராமாக்கி கொண்டேன். நீங்கள் யாருக்கும் துல்மு செய்யாதீர்கள். யார் சொல்றான்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ குத்ஸில சொல்றோம். அப்ப அல்லாஹ் யாருக்கும் அணுவளவும் துளியளவும் அநீதம் இழைக்க மாட்டான். அவங்க செய்த நன்மையை குறைத்தும் அநீதம் இழைக்க மாட்டான். அவர்கள் செய்த குற்றத்திற்கு கூடுதல் தண்டனை வழங்கியும் அல்லாஹ் துல்மு செய்ய மாட்டான். அதனால அப்படி செய்யறவங்களையும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு ஹதீஸ்ல வரும், ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நாளை மறுமையில சில நீதிபதிகள் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ் ஒரு நீதிபதியை கூப்பிட்டு கேட்பான், இவன் செஞ்ச தப்புக்கு
இவன் செய்த தப்புக்கு நீ இந்த அளவுக்கு தண்டனை கொடுத்துருக்கன்னு நீ கொடுக்கலையே ஏன் அப்படின்னு கேட்பான். அவன் நீதிபதி, அவன் வீட்டுல ஒருத்தன் திருடிட்டான்னு சொன்னா அவன் ஃப்ரீயா விடலாம், அது அவனுடைய உரிமை, மன்னிக்கலாம். அவரே நீதிபதியாக இருந்து கோர்ட்டுக்கு குற்றம் வந்து அது நிரூபிக்கப்பட்டால் நான் ரொம்ப பெருந்தன்மையெல்லாம் சொல்லக்கூடாது, சட்டத்தின்படி என்னவோ அந்த தண்டனையை தான் கொடுக்கணும். அல்லாஹ் கேட்பான், நீங்க ஏன் உரிய தண்டனை கொடுக்கல? அதுக்கு அந்த நீதிபதி சொல்லுவாரு, நான் ரொம்ப என்னன்னு தெரியல, அவனை பார்த்தோன்னே இறக்கமாயிருச்சு, பாவமா தெரிஞ்சு, அதனால நான் விட்டுட்டேன் அப்படியே. அப்ப என்னுடைய இறக்கத்தை விட உன்னுடைய இறக்கம் கூடிருச்சு. ஏன்னா இந்த தவறுக்கு இது தண்டனைன்னு நான் சொல்லியிருக்கேன், அப்படித்தானே? இந்த தவறுக்கு இது தண்டனைன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ உனக்கு இறக்கம் அதிகமாயிருச்சு, நீ அந்த தண்டனை கூட கொடுக்கல. அப்ப என்னுடைய ரகமையை விட உன்னுடைய அன்பு நினைச்சிருச்சு. அப்படியா? என்ன சொல்ல முடியும்? மேல எங்கேயும் முடிப்பான். இன்னொரு நீதிபதி அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், இவருக்கு இந்த தவறுக்கு இதுதான் தண்டனை, நீ கூட கொடுத்திருக்கிய, ஏன் கூட கொடுத்தீங்கன்னு அல்லாஹ் கேட்பான். அவரு சொல்வார், யா அல்லாஹ், இவன் உனக்கு பகிரங்கமா வெளிப்படையா மாற்றம் செஞ்சானா, உனக்கு நீ தடுத்திருக்கிறத ஹராமாத்திருக்கிறத தைரியமா செஞ்சானா, அதனால எனக்கு அவன் மேல கோபம் வந்துருச்சு, கூடுதலா கொடுத்தேன். அப்ப அல்லாஹ் கேட்பான், என்னுடைய கோபத்தை விட உன் கோபம் அதிகமாயிருச்சு. அப்படித்தானே அர்த்தம்? இந்த தவறுக்கு இதுதான் தண்டனைன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப நீ என்னை விட கூடுதலா கொடுக்குறேன்னா என் கோபத்தோட உன் கோபம் அதிகமாயிருச்சு. அப்படியா? ரெண்டு பேரும் திரு முறிப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், இந்த ரெண்டு பேர்த்தையும் முதல்ல நரகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லுவான். குற்றவாளிகள் இன்னும் தனியா இருக்கிறாங்க, அவங்களை பத்தி முடிவெடுக்கிறது ரெண்டாவது. தீர்ப்பு சொன்ன ரெண்டு நீதிபதிகள் நரகத்துக்கு போக வேண்டிய தேவை ஏற்படுகிறது. எதனால? நீங்க யாரு? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செய்த நன்மையை குறைப்பதன் மூலமும் உங்களுக்கு ஒருமாயிரம் செய்ய மாட்டேன், நீங்கள் செய்த குற்றத்தை விட கூடுதல் தண்டனை கொடுத்து உங்களை இது பண்ணிட மாட்டேன். அதெல்லாம் இன்சான் செய்யற வேலை, மனிதன் செய்வான். ரெண்டாவது, நீ குற்றம் தான் செய்தாய் என்பதை நீயே ஒப்புக்கொள்ளாத வரையும் உனக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன். ஆமா தப்பு தான் அப்படி நீ ஒப்புக்கொள்ளுவ. இல்ல நான் தப்பு செய்யல, மலைக்கு தெரியாம எழுதிட்டாங்க, அந்த மலைக்கு என் மேல கோபம், அவர் அப்படித்தான் எழுதுறாரு எப்ப பார்த்தாலும், இப்படிலாம் சொல்ல முடியாது. சொன்னால் சொல்லலாம், சொன்னால் அங்கு இவன் செய்த அந்த தவறுடைய ரெக்கார்டு போட்டு காண்பிக்கப்படும். அதனால அங்க அந்த பிரச்சனையே வராது, எல்லாம் கையை தூக்கி சரண்டர் தான். நான் தெரியாம செஞ்சுட்டேன், எங்களை மன்னிச்சுக்க, இந்த நிலையில தான் இருப்பான். அப்ப அல்லாஹ் செய்யாத குற்றத்திற்கும் தண்டனை அளிக்க மாட்டான், செய்த குற்றத்திற்கும் அந்த குற்றத்தின் விகிதாச்சாரத்தை விட கூடுதல் தண்டனை வழங்க மாட்டான். கோபத்தின் காரணமாக செய்த நன்மைகளை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட மாட்டான், அல்லது அதனுடைய அளவை விட சற்று ஒரு புள்ளி குறைத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு குறைவாக கொடுக்க மாட்டான். அதுக்கு என்னவோ கூடுதலாக நன்மையை தரலாமே தவிர அந்த நன்மையை துணியளவும் அல்லாஹ் குறைச்சு கொடுக்க மாட்டான். இவைகள் அனைத்திற்கும் சேர்த்துத்தான் பொருள். அடி யார் ரசூலல்லாஹ், உங்களுடைய இறைவன் அடியார்களுக்கு அநீதம் இழைப்பவன் அல்ல. இதுவரை இந்த வசனம் அடி என்ற வசனத்தோடு 24வது ஜுஸு நிறைவு. ஃபமன் அதலன் அப்படின்னு தொடங்குகின்ற 24வது ஜுஸு நிறைவு பெற்று அல்லாஹ்வின் பெயரால் 25வது ஜுஸு தொடங்குகிறோம். அல்லாஹ் அந்த அல்லாஹ்வின் பக்கமே மீட்டப்படும். இல்மு ஸாஅ அப்படின்னா மறுமை நாளுடைய ஞானம். மறுமை நாளே ஞானம். மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற அறிவு ஞானம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். அவன் பக்கமே திருப்பப்படும். இதுல யாரும் தலையிட முடியாது. 2012 டிசம்பர் 12 இப்படி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா இல்லையா? பல கட்டத்துல சொல்லிட்டாங்க. சும்மா என்ன தேவையில்லாத வார்த்தை. சில பேர் பேசி தன்னுடைய ஜகாலத்தை அறியாமல் முட்டாள நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹ் சொன்னான், அந்த அது எப்பொழுது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் சொன்னான், இலை அவன் பக்கமே அந்த மீட்டப்படும். ஞானம்
மறுமை நாள் எப்பொழுது வரும் என்ற ஞானம் அல்லாஹ் பக்கமே திருப்பப்படும். அதுல யாரும் தலையிட முடியாது. அல்லாது வேறு ஒரு ஆளு இந்த உலகத்துல ஏதாவது ஒன்றை தெளிவாக சொல்வதானால் யார் சொல்லி இருக்கணும்? ஸல்லல்லாஹு சொல்லணும், எனக்கு அல்லாஹ் சொல்லி தந்தான்னு சொல்லி. அப்படித்தான் நபிமார்கள் சொல்லணும். நபிமார்கள் குறிப்பாக அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுது எனக்கு என்ன தெரியும் என்றுதான் சொன்னார். ஒரு பிரபலமான ஹதீஸ், அதுல ஒரு பாட்டு இது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கேள்விகளை கேட்டார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. அதுல ஒரு கேள்வி, மத்தஸ்ஸா, கியாமத் நாள் எப்பொழுது வரும்? ஸல்லல்லாஹு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம மினஸ் ஸாயில். இதை பற்றி கேள்வி கேட்கப்படுபவர், கேள்வி கேட்கப்படுகின்ற நான், பிஅஅலம மினஸ் ஸாயில், கேள்வி கேட்கின்ற உங்களை விட எனக்கு அதிகம் தெரியாது, உங்களை விட நான் அதிகம் தெரிந்தவன் அல்ல அப்படின்னா. அப்பதான் இருக்கிறவங்களுக்குலாம் சந்தேகம் வந்துச்சு, என்னடா இது ஒரு வித்தியாசமான ஆளு, என்னமோ கேட்கறாங்க, இது என்னமோ மாதிரி போயிட்டு இருக்கு இந்த உரையாடல் அப்படின்னு பார்த்தா. புகாரி ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் வரும். ஹதீஸை ஷார்ட்டா நான் சொல்றேன். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஒருத்தர் நல்ல ட்ரெஸ், சூப்பரான ட்ரெஸ், ஆள் தோற்றம் நல்ல ஆஜர்பாக இருக்காங்க, நல்ல பாடி, அழகான வெண்ணிற ஆடை, தலப்பா கட்டிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப ஹூப்சூரத். மாஷா அல்லாஹ் உள்ள வர்றாங்க, சஹாபாக்கெல்லாம் பார்க்கறாங்க, புதுசா தெரியுது, இது வரைக்கும் பார்த்த முகம் அல்ல. எப்போ பார்க்குற சஹாபாக்கள் யாராவது ஒருத்தர் வந்தா அப்படி இல்லை, யாரோ புது ஆளா தெரியும், புது ஆள். தோற்றத்தை பார்த்தாலும் ரொம்ப அற்புதமான தோற்றம், ஆளை பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணியமான நபரா தெரிகிறார், ரொம்ப கண்ணியமான நபரா தெரிகிறார். வந்தாங்க, நேரம் உள்ள வந்தாங்க, ஸல்லல்லாஹு கிட்டத்துல வந்தாங்க. ஸல்லல்லாஹு மண்டிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தார்கள், அத்தையத்துல உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க வந்தவங்க நேர பெருமானார் ஸல்லல்லாஹு முழங்காலோடு தன்னுடைய முழங்கால் உராய்கின்ற விதத்தில் உட்கார்ந்தாங்க. எங்களுக்குன்னா டவுட் வருது, என்னடா ஆளை பார்த்தா இது வரைக்கும் பார்த்தாலும் இல்லை, புதுமுகமா இருக்கு. சரி, புதுமுகமா இருக்கு, அதே சமயத்துல டீசென்டான ஆளா தெரியுது, இன்டீசென்டான ஆளா தெரியல. பெருமானார் கூட இவ்வளவு நெருக்கமானது எப்படி உட்கார முடியும்? யாருமே உட்கார மாட்டாங்க. நாங்க எல்லாம் ஸல்லல்லாஹு காலோடு கால் உராய்கின்ற அளவுக்கு இங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்படின்னு சொன்னா, ஒண்ணு கிராமவாசிகளா இருந்து அணுகுமுறை தெரியாதவங்களா இருக்கணும், அப்படி இருக்கணும். அல்லது ரொம்ப நெருக்கமான நண்பர்களா இருக்கணும். நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அவங்க மேல விழுந்து விளையாடுவாங்க, அடிச்சு பேசுவாங்க, நெருக்கமான நண்பர்களா இருக்கணும். இவரை நம்ம முன்ன பின்னவும் பார்த்தது இல்லை. ஆனா ஆளும் டீசென்டா இருக்காங்க, இந்த கிராமவாசிகள் தெரியாம நடக்கிற மாதிரி நடந்துடல, ஆளை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப தெளிவா இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கு, அந்த நமக்கும் தெரியல, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல தெரியல. சரி, அதைத்தான் இது இந்த வந்த அணுகுமுறை, உட்கார்ந்த விதம், இதுவே சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு அடுத்து வந்து உட்கார்ந்துட்டு கேட்டாங்க, மல் ஈமான், மல் ஈமான், ஈமான்டா என்னன்னு கேட்டாங்க. வந்தவங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, இதை சொல்லி கொடுத்தாங்க. ஈமான் சொன்னா அல்லாஹ் ஏற்றுக்கணும், மலக்குமாரை ஏற்றுக்கணும், நபிமார்களை ஏற்றுக்கணும், வேதங்களை ஏற்றுக்கணும், மறுமை நாள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று ஈமான் பற்றி சொன்னாங்க. சரி, பதில் சொன்னதுக்கு பின்னால அந்த கேள்வி கேட்டவர் சொன்னாரு, சதக்த, கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொன்னீங்க. இப்ப இவங்களுக்கு சஹாபாக்களுக்கு இன்னும் குழப்பம் அதிகமாகிட்டே இருக்கு. வந்த விதம் வித்தியாசமா இருந்துச்சு. சரி, ஏதோ கேள்வி கேட்டாங்க, நபிகிட்ட எல்லாருமே கேட்பாங்க. ஸல்லல்லாஹு பதில் சொன்னா கம்முன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேள்வி கேட்டாரு, பதில் சொன்னாங்க நபி, பதில் சொன்ன சும்மா இருந்திருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு? சதக்த, நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்ப இவருக்கு ஏற்கனவே தெரியுது, அப்படித்தானே அர்த்தம்? ஏற்கனவே தெரியுது. இவர் தெரியாம கொஸ்டின் கேட்கல, ஏற்கனவே தெரியுது. தெரியுதுன்னா ஏன் கொஸ்டின் கேட்கணும்?
எத்தனை கேள்விக்கு மேல கேள்வி வருது. இவ்வளவு சரி, அதுக்கு அடுத்த கொஸ்டின். இதெல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, மனசுக்குள்ள அவங்களுடைய இதுல போகுது. அடுத்த கொஸ்டின், மல் இஸ்லாம், இஸ்லாம்ல என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் துகீம ஸலாத், தூத்திய ஸகாத், தஸூம ரமலான், தஹஜ்ஜல் பைத் வ இஸ்ததா இலைஹி சபீலா. தொழுகை நிறைவேற்றுவது, ஜகாத் கொடுப்பது, ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறது, ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது சக்தி இருக்கும் பட்சத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் என்ன சொன்னாங்க? சதக்த அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்க? சதக்தன்னு சொன்னாங்க. திரும்ப என்னடா புதுசா போய்கிட்டு. மூணாவது மல் இஹ்சான். இஹ்சான் தான் என்னன்னு கேட்டாங்க. இஹ்சான் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். இஹ்சான் அப்படின்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்கணும். ஒருவேளை நீங்க அல்லாஹ்வை பார்க்கல அப்படின்னு சொன்னா உங்க கண்ணுகளுக்கு தெரியலைனாலும் அவன் உங்களை பார்க்கலாங்கிற உணர்வோட இபாதத் செய்யணும். அதான் இஹ்சான். இஹ்சானுக்கு இக்லாஸ்னு அர்த்தம். அந்த கருத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பவும் சதக்தன்னு சொன்னாங்க. இப்பவும் சதக்த. நீங்க சரியா சொல்லிட்டு. நாலாவது கேட்டாங்க மத்தஸா. மத்தஸா கியாமத் நாள் எப்போ வரும்னு கேட்டாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மல் மஸ்ஊலு அன்ஹா பிஅஅலம் மினஸ் ஸாஇல். கேட்கும் உங்களை விட கேள்வி கேட்கப்படுகிறதா அதிகம் தெரிந்தவன் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்தில் அதுக்கு அடுத்து சிம்பு விடல அதுடைய சில அடையாளங்களை சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன் தலிதல் அமத்தோ ரப்பத்தஹா. ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பால். மேலும் சப்பல் அணிவதற்கு சக்தி இல்லாதவர்கள், டிரெஸ் போதிய உடை உடுத்துவதற்கு சக்தி இல்லாதவர்கள் எல்லாம் விண்ணுயர கட்டிடங்களை கட்டுவார்கள். விண்ணுயர கட்டிடங்களை கட்டுவார்கள். இது போன்ற சில அடையாளங்களை சொல்லலாம். அந்த நேரத்துல சொல்லி காமிச்சாங்க. நம்ம ரொம்ப விரிவா அந்த ஹதீஸ்களை போக வேணாம், அது வேறொரு கட்டத்துல பார்க்கலாம். இங்க நான் சொல்ல வர்றது, அப்ப ஒவ்வொரு கேள்வியும் கேட்கிறாங்க, அதுக்கடுத்து பதில் சொல்லப்படுகிறது. நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னாங்க. கியாமத்தினால பத்தி கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்ன பதில், உங்களை விட எனக்கு ஒன்னும் அதிகமா தெரியாது, உங்களுக்கே தெரியாதுன்னா அப்ப எனக்கும் தெரியாதுங்கிற கருத்து. இங்க அல்லாஹ் சொன்னா இந்த கியாமத்தினுடைய ஞானம் உங்களுடைய ரப்பின் பக்கம் திருப்பப்படும். யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ் தான் தெரியும். يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها. அந்த கியாமத் நாளை பற்றி உங்களிடத்தில் கேட்பார்கள், நீங்க சொல்லுங்க அதனுடைய முழுமையான ஞானம் இலா ரப்பிக முன்தஹாஹா, உங்களுடைய ரப்புக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்லுங்கள். இன்னொரு வசனத்தில் யஸ்அலுகன்னாஸு அனிஸ்ஸா என்ற தொடர் வருகின்ற பொழுது லா யுஜல்லிஹா லிவக்திஹா இல்லாஹு, அதனுடைய நேரத்தை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் என்றுதான் வரும். அப்ப அந்த டைம் எப்ப அப்படிங்கிறது யாருதான் சொல்ல முடியும்? அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம சொல்லலாம், வெள்ளிக்கிழமை தான் ஏற்படும். உலகம் அழிகின்றனா வெள்ளிக்கிழமை தான். இப்ப நமக்கு இன்னைக்கு என்ன புதன்கிழமை, இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்க. அதுவே இப்ப வெள்ளிக்கிழமை இருந்து நம்ம சனிக்கிழமைக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு வாரம் நமக்கு டைம் இருக்கு. சொல்ல புரியுதா? நம்முடைய பாஷையில வெள்ளிக்கிழமை, அரபி பாஷையில சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மகரிபுடைய நேரத்தை கொண்டு அடுத்த நாள் தொடங்கிவிடும் வச்சுக்கோங்க. ஆனா நான் உண்மையிலேயே அந்த இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ டயர்டு. இப்ப சனிக்கிழமை ஆயிடுச்சு. ஏன்னா ஜும்மே ராத் வந்து நேற்று இரவு தானே ஜும்மே ராத். அது நம்ம ஆமா, அந்த ஜும்மே ராத்துங்கிறத அந்த பகலுக்கே பேர் வச்சுட்டாங்க மக்கள். ஆனா அது அந்த இரவின் பெயர். ஜும்மா நாளுடைய ராத்து இரவு தான். வியாழக்கிழமையுடைய பின்னேறம், வியாழக்கிழமையுடைய பின்னேறம் விடுஞ்சா வெள்ளிக்கிழமை. அந்த இரவு தான் வெள்ளி இரவு. அந்த மகரிபிலிருந்து தான் நேற்றைய மகரிபில் வெள்ளிக்கிழமை தொடங்கி இன்றைய மகரிபில் வெள்ளிக்கிழமை நிறைவு பெற்றுச்சு. நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிக்கிட்டாலும் நமக்கு இருக்கிறது எந்த நேரம்? சனிக்கிழமை. அப்போ இதுல இருந்து இன்னொரு 6 நாளைக்கு பயமில்லை. பயமில்லை மீன்ஸ்
உலகம் அழிய போறது இல்லை. ஒண்ணு காரணம் சொன்னா சலனா சொன்னாங்க, அந்த நாளில் தான், இந்த நாளில் தான் உலகம் அழியும், இந்த நாளில் தான் உலகம் அழியும். சலனா சொல்ல வார்த்தை அது. ஆனா எப்பொழுது எந்த வருடம் யாருக்கும் தெரியும். அந்த ஞானம் யாருக்கு மட்டுமே சொந்தம்? அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். அதனால்தான் பல நபர்கள் அதற்கான தேதி குறித்து கேவலப்பட்டார்களே தவிர முடியவே இல்லை. ஆனால் சல்லல்லாஹு சொன்ன பல்வேறு அடையாளங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக நடந்து கொண்டு வருகின்றன. முக்கியமான சில அடையாளங்கள் வர வேண்டும். அது அதனுடைய தொடர்ச்சி முடிவதற்கு எத்தனை 100 ஆண்டுகள், எத்தனை 1000 ஆண்டுகள் ஆகும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னான், இது மட்டும் இல்ல, இந்த கியாமத்தினுடைய ஞானம் மட்டும்தான் ரப்புக்கு தெரியும் என்று கருதாதீர்கள். அனைத்தும் அல்லாஹ்விற்கு தெரியும். அல்லாஹ்விற்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. வமா தக்ருஜு மின் ஸமராத்தின் மின் அக்மானிஹா, எந்த ஒரு கனிகளும் அதனுடைய பாறையிலிருந்து அது வெளிவருவது இல்லை. வமா தஹ்மிலு மின் உன்ஸா, எந்த ஒரு பெண்ணும் கருவுறுவது இல்லை. வலா தவௌ பிஇல்மி வலா தவௌ, எந்த ஒரு பெண்ணும் குழந்தையை பெற்றுக் கொள்வதும் இல்லை. இல்லா பிஇல்மி, அல்லாஹ்விற்கு தெரிந்தே தவிர. எல்லாம் அல்லாஹ்விற்கு தெரியும். வமா தக்ருஜு மின் ஸமராத்தின் மின் அக்மானிஹா. இப்போ தென்னை மரம் இருக்கு, தென்னை மரத்துல தேங்காய் இருக்கு. அந்த தேங்காய் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நாரோடு தானே ஒட்டி ஒட்டி வருது. இதுக்கு பாலை அப்படின்னு சொல்றான். இதற்கு பாலை என்று சொல்லப்படும். இதுல வரக்கூடிய பழங்களாக இருக்கட்டும் அல்லது மற்ற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, கனி வகைகளாக இருந்தால், இப்ப ஆப்பிள் இருக்கு, மாதுளை இருக்கு. எந்த மரத்தில் இந்த பழம், எந்த மரத்தில் எந்த கிளையில் அதனுடைய எந்த குறிப்பிட்ட பாறையில் இருந்து வெளியே வந்தது என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். எந்த ஒரு கனிகளும் எந்த ஒரு பொருட்ஸும் அதனுடைய மரம் அல்லது செடி கொடிகளுடைய எந்த பாலையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் வெளிப்படுவதில்லை. ஒரு பெண் கருவுறுகிறாள், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடப்பதில்லை. ஒரு பெண் குழந்தை பெறுகிறாள், ரப்புக்கு தெரியாமல் நடப்பதில்லை. அதனால அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லுவான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, இந்த பூமியில் உதிர்ந்து விழக்கூடிய ஒரு இலையும் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் விழுவது இல்லை. யஅலமு மா தஹ்மிலு குல்லு உன்ஸா வமா தகீதுல் அர்ஹாம் வமா தஸ்தா வகுல்லு ஷைஇன் இன்தஹு பிமிக்தார். ஒரு பெண் கருவுறுவதும் அந்த குழந்தையின் வளர்ச்சி அடைவதும் அல்லது வளர்ச்சி குறைவது, அவைகள் அனைத்தும் அல்லாஹ்விற்கு தெரியும். ஒருவர் நீண்ட நெடுங்காலம் வாழுகிறார், இன்னொருடைய ஆயுள் காலம் குறைவாக இருக்கிறது. இப்படி இருந்தாலும் இவைகள் எல்லாம் தற்செயலாக நடந்து விடுவதில்லை. இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏடான லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் பதிவு செய்யப்பட்டே இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் அகிலத்தில் எதுவும் நடைபெறுவதில்லை. எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்முடைய ஈமான் அதுதான். நம்ம ஏதோ ஒரு இதுல இது பண்ணிட்டு இருக்கோம், முழுமையாக விளங்குறது இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புரிய சொல்றான், நீங்க பேசுறீங்க, உங்களுடைய வாயிலிருந்து ஒலி சப்தம் வருகிறது, நான் தான் அந்த சப்தத்தை வெளிப்படுத்துகிறேன். அந்த சப்தத்தை கிளியர் சப்தம், வார்த்தைகள் தெளிவா தெரியுது. சில சமயத்துல வார்த்தைகள் புலர ஆரம்பிக்குது. யாருடைய பிழை? நான் சரியா சொல்லதான் நினைக்கிறேன், ஆனா சரியா சொல்ல முடியல. என்ன அர்த்தம்? சில நேரத்துல ஒருத்தர் தூங்கிட்டே இருக்கிறான், அறவரை தூக்கத்துல பேசுறான், ஆனா பேசுறான். இவன் தூக்கத்துல அறவரை தூக்கத்துல இருக்கவன் பேசவே முடியாது, ஆனா அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. யார் வெளிப்படுத்துறான்? தூக்கத்துல அப்படியே வைங்களேன், நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம பக்கத்தை முடிச்சிருப்போம், ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பாரு, என்னமோ பேசுவாரு, வார்த்தையா தானே பேசுறாரு. எப்படி பேசுறாரு? எங்கிருந்து இந்த பேச்சு வருகிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனைத்தையும் படைத்தான், அனைத்தையும் படைத்தான் ரப்பு, அனைத்தையும் அவன் தான் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். அவன் தான் வெளிப்படுத்தி இருக்கிறான். இந்த ஈமான், நான் ரப்பின் பார்வையில் இருக்கிறேன், எல்லாம் என் ரப்புக்கு தெரியும், என் ரப்பு என்ன நாடுறான்னு அதுதான் நடக்கும் என்ற சிந்தனை உள்ளது வர வேண்டும். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَيَوْمَ يُنَادِيهِمْ أَيْنَ شُرَكَائِي قَالُوا آذَنَّاكَ مَا مِنَّا مِنْ شَهِيدٍ. இவ்வளவு தப்பு பண்ணாங்க, சொன்னோம், குர்ஆனை ஏத்துக்கறல, நபியை ஏத்துக்கறல,
இப்ப கண்டது கடிதி வணங்கினாங்க, வணங்காதுன்னு சொன்னா கேட்கல. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் இவங்க வந்ததுக்கு முன்னாடி கேட்பான், இந்த நாளை நினைவில் கொள்ளுங்கள். எந்த நாள்? அந்த மக்களை அழைக்கின்ற நாள். அல்லாஹ் அழைப்பான், அல்லாஹ் கூப்பிடுவான், கூப்பிட்டு கேட்பான், ஐன சுரக்காணி, மக்களே ரொம்ப பேரை எனக்கு இணை வைத்து நீங்கள் வணங்கினீர்கள். மரத்தை வணங்கினீர்கள், சூரியனை வணங்கினீர்கள், கற்களை வணங்கினீர்கள், அல்லது இன்னொரு மனிதனை வணங்கினீர்கள். ரொம்ப பேரும் ஆன்மீகத்தை சொன்ன அவனே ரொம்ப சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அப்படித்தான் ரொம்ப பேர் வந்துட்டாங்க. கடைசியில் அவங்க உள்வாங்கிக்கிட்டாங்க. இப்ப இன்றும் கூட இன்னைக்கு ஜனவரி 22 நம்ம இடத்த கபலீகரம் பண்ணி என்னமோ செஞ்சுட்டு இருக்காங்க, ஓபன் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இல்ல, கடைசியில் யாருன்னு கேட்டா அவன் மனிதர் சண்டை, மனைவிக்காக சண்டை போட்டாரு, நீதமான ஆட்சி செஞ்சாரு, என்னன்னு சொல்றான். கடைசியில பார்த்தா என்ன மாத்திட்டான்? யார மாத்திட்டான்? கடவுளா மாத்திட்டான். அப்ப அல்லாஹ் நாளைக்கு கேட்பான், மனிதர்களை கடவுளாக்குனீங்க, கல்ல கடவுளாக்குனீங்க, கண்டதுகளின் கடவுளாக்குனீங்க, எனக்கு இணையாக எத்தனை வைத்தீர்கள், அவைகள் எல்லாம் எங்கே கொண்டு வா. எனக்கு என்னுடைய இணையாளர் இருந்து நீங்க வச்சிருந்தீங்க, எனக்கு எதிராக நீங்க ஷிர்க் வச்சீங்கல்ல, அவங்க அதெல்லாம் எங்க கொண்டு வாங்க. நானும் சரி. அப்பொழுது எல்லோரும் சொல்வார்கள், அதற்கு சாட்சி சொல்வது எங்களிடத்தில் யாரும் இல்லை என்று நாங்கள் கைதூக்கி அறிவித்து விடுகின்றோம். இதை பத்தி எங்களுக்கு நாங்க பேசவே முடியாது. உனக்கு இணை உண்டு என்று சாட்சி சொல்பவர் எங்களில் யாரும் இல்லை. அப்படி அர்த்தம். உனக்கு இணை உண்டு என்று எங்களில் யாரும் சொல்பவர் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், இதற்கு முன்பு அவர்கள் எதையெல்லாம் வணங்கினார்களோ அவைகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்னென்னலாம் வணங்கினாங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னா அர்த்தம். அதனால எந்த பலனும் இருக்காது. ஒண்ணு அவைகளே இருக்க மாட்டார்கள் என்று அர்த்தம், அல்லது அவைகள் இருந்தாலும் அதனால் எந்த பலனும் கிடைக்காது அப்படிங்கிறது கருத்து. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு ஓடி ஒதுங்குவதற்கான இடமே இல்லை என்று தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். என்ன அர்த்தமா? அல்லாஹ் மறுமையில தன்னுடைய பல்வேறு சிபத்தை ரொம்ப வெளிப்படுத்துவான். மூமின்கள்ட்ட அருள் எனும் சிபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான், ரஹீம் எனும் சிபத்தை வெளிப்படுத்துவான், லுத்துஃப் கருணை எனும் சிபத்தை வெளிப்படுத்துவான். அதனால கருணையாளனே 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 உல்துஃபி, எங்கள் மீது கருணை காட்ட நம்ம கேட்கிறோம். கருணையுடைய சிபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அல்லாஹ் லத்தீஃப், இன்னல்லாஹ லத்தீஃபுன் பிஇபாதிஹி யர்ஸுகு மன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது லத்தீஃப், மென்மையானவன். அப்படியே இந்த இதுல காற்று மேலப்பட்டா எப்படி இருக்கும்? வலிக்குமா? காற்று மேலப்பட்டா வலிக்காது. தென்றல் காற்று படுகின்ற பொழுது அதை விட ரொம்ப மென்மையான சொல்ல. அல்லாஹ் மென்மையான, அல்லாஹ் லத்தீஃப், அவனுடைய லுத்துஃப் கருணையான, மென்மையான, அவன் அருளால் இந்த சிபத்தும் வெளிப்படும். அதே சமயத்தில் அல்லாஹ் ஜப்பார், கஹார் எல்லாம் அடக்கி ஆள்பவன். இந்த அடக்கி ஆளும் சிபத், கஹருடைய சிபத், ஜப்பாரியத்துடைய சிபத் வெளிப்படும். அப்படி வெளிப்படுகின்ற பொழுது எல்லாம் பயந்து அஞ்சு நடுங்கி விடுவார்கள். யாரிடத்தில் இது வெளிப்படும்? இறை மறுப்பாளர்கள். அல்லாஹ் இந்த சிபத்தை வெளிப்படுத்துவான். இப்ப அவங்க ஆஹா, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? வாத்தியாரு குச்சி எடுத்தோம், பையன் எஸ்கேப் ஓட பார்க்கலான்னா சிரிச்சு அன்பா பேசினா பக்கத்துல இருக்கிறான். குச்சி எடுத்தோம்னா அம்மா அப்பா குச்சி எடுத்தாலே பசங்க அப்படியே மெதுவா எஸ்கேப்பா பாக்குறாங்க. இப்ப அல்லாஹ் கோபமா பார்க்கிறான். இந்த ரப்புடைய கோபத்தினுடைய தன்மை வெளிப்படுறதுனால நம்ம தண்டிக்கப்பட போறோம்னு தெரியுது. அப்ப எங்கேயாவது ஓடிடலாம், அப்படித்தானே வரும். எங்கேயாவது ஓடிடலாம்னு சொன்னா எங்க ஓடுறது? அதான் சொன்னாங்க, எங்கும் ஓட முடியாது என்பது மட்டுமல்ல, எங்கும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். தாங்கள் ஓடி ஒதுங்குகின்ற இடம், விருந்து ஓடுகின்ற இடம் எதுவுமே இல்லை என்பதையும் அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நாள் சூஃபியாக்கள் மகான்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு அப்படித்தான் இருக்கும். யாரும் ஓடுறதுக்கு எங்க ஓடுறது? எங்க ஓட முடியும்? இங்க ஓடனா ஒரு போலீஸ்காரன் வந்து கூட்டிட்டு வரலாம், அப்பவே கூட பயன்தான், பெருசா ஓட முடியாது.
ஆனா அங்க மலக்குமார்கள் இருப்பாங்க. இவர் எவ்வளவு தூரம் ஓடுவாரு, இவர் 4 கணக்குல ஓடட்டும், அதான் கூப்பிடுன்னு சொன்னா முடிஞ்சு. ஒரு விரல கையை நீட்டினாங்கன்னா போதும், சும்மா அப்படியே புல்டோசர் அளிக்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம். அவங்க சும்மா ஒரு முடிவு கொடுத்து ஒரு அடுத்த செகண்ட் அவங்களுடைய ரெக்கைகள் இந்த பூமியுடைய அளவிற்கு விழுந்ததாக இருக்குமே, எவ்வளவு பெருசா. அப்புறம் எங்கும் எதுக்கும் போக முடியாது. அதனால சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய கருணை சிபத்து வேணும் அப்படின்னு சொன்னா மறுமையில போய் விரண்டு ஓட முடியாது. ஆனா இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ்வை நோக்கி விரண்டு ஓடுங்கள். அல்லாஹ் நோக்கி, புரியுதா? யாராவது ஒருத்தன் அடிக்கிறாங்கன்னா அம்மாட்ட பிள்ளை ஓடியாந்துடும், அப்பாட்ட பிள்ளை ஓடியாந்துடும். யாரோ ஒருத்தன் அடிக்கிறான், அப்பாட்ட வரும், அம்மாட்ட வரும். ஏன்? அதான் பாதுகாப்பு. அவங்கவுங்க அப்பா அம்மாவை தேடித்தானே வருது, இன்னொரு இடத்துக்கு போக. அப்போ எங்கு துன்பம் ஏற்பட்ட இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் நீங்க யாரை நோக்கி ஓடி இருக்கணும்? அல்லாஹ்வை நோக்கி ஓடி இருக்கணும். அல்லாஹ்வை நோக்கி ஓடி இருக்கணும். அல்லாஹ்வை நோக்கி யாரெல்லாம் உலகத்தில் ஓடினார்களோ அவர்கள் எல்லாம் மறுமையில் ஓடக்கூடிய தேவையே ஏற்படும். அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், சூரத்து ஃபாத்திமா ஜுஸ்ல, சூரத்து தூர்ல வரும், சூரத்து தாரியாத்துல வரும், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடுங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருது, திடீர்னு கட்டணங்கள்லாம் இடியுது, ரோடு அப்படியே பூமி ஆடுது, குழுங்குது. என்ன செய்வோம்? பிரச்சனை இல்லாத இடத்துக்கு ஓடுவோம் நினைப்போம். இல்ல, பிரச்சனை இல்லாத இடத்துக்கு, எந்த இடம் நமக்கு பாதுகாப்பானதோ அந்த இடத்துக்கு ஓடுவோம் நினைப்போம். சொல்லப்படுகிறது, அல்லாஹ் தான் உங்களுக்கு பாதுகாப்பாங்க. என்ன ஏற்பட்டாலும் சரி, அதுவும் இந்த பர்றங்கிற வார்த்தை இருக்குல்ல, ஃபிரார் அப்படிங்கிறது பயந்து போய் ஓடுறது. நடக்க முடியாதவங்களோட ஓடிடுவான், காலில் ஆக்சிடென்ட் ஆனவன் ஓடுவான். இதுக்குத்தான் ஃபிராருங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். நல்லா இருக்கும்போது நடக்கிறது ஓடுறதுங்கிறது வேற. சாதாரணமான நடை ஓட்டம் என்று சொன்னால் என்னால் என்ன முடியுமோ அவ்வளவுதான் நான் போவேன், அப்படித்தான் போக முடியும். ஃபிரார் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு, இப்ப நீங்க பாக்குறீங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க தீ குடிச்சோன்னு வெளியே ஓடியாந்துருவான், பெட்டை விட்டு இறங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. எங்கிருந்து சக்தி வரும்னு சொல்ல முடியாது. தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருப்ப என்ன பண்ணுவாங்க? வந்துருவாங்க. ஏன் வர்றாங்க? ஃபிரார். நான் அங்க இருக்கவே முடியாது, நான் எப்படியாவது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். இப்போ இந்த வார்த்தைக்கு பெயர் தான் ஃபிரார். அதுல நல்லா ஓடக்கூடிய சக்தி உள்ளவனால ஸ்பீடா ஓடிடுவான், வேகமா போயிடுவான். யார் யாருக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா வெளியே ஓடிடுவாங்க. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஓடணும்னு சொன்னா வாலிப பிள்ளைங்க ரொம்ப ஸ்பீடா போயிடுவாங்க, மிடில் ஏஜ் குரூப் அடுத்த வேகமா போவாங்க, ரொம்ப வயோதிகமானவங்க லாஸ்டா வருவாங்க. எல்லாரும் அவங்களுடைய சக்தியை பயன்படுத்தி தான் வெளியே போறாங்க. ஆனா ஒரு குரூப் வேகமா போகும், இன்னொரு குரூப் நடுத்தரமா போகும், இன்னொரு குரூப் அதுக்கு அடுத்த லெவல்ல வரும். ஆனா மொத்தத்துல ஃபிரார், ஓடுதல், பயந்து ஓடுதல். அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்துல நீங்க எதை கண்டும் பயந்து ஓடாதீங்க, யாரிடத்திலும் ஓடாதீங்க, என்னைக்கு வாங்க. சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான். யார சொல்லுங்க, அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் விரண்டோடுங்கள். இன்னீலக்கும் மின்ஹு நதீரும் முபீன், நிச்சயமா நான் எச்சரிக்கையாளராக இருக்கிறேன். சொல்றாங்க, உங்களுக்கு நான் எச்சரிக்கையாளராக இருக்கிறேன். வலா தஜாலு மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு இன்னொரு இலாஹ் உண்டு என்று நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். இன்னீலக்கும் நதீரும் முபீன், உங்களுக்கு நான் நல்ல எச்சரிக்கையாளராக இருக்கின்றேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்ட்ட போங்க. ஏதாவது ஒரு துன்பம்னா அம்மாட்ட ஓடுறீங்க, ஏதாவது ஒரு துன்பம் சொன்னா அப்பாட்ட ஓடுறீங்க. சின்ன பிள்ளைங்க அங்கேதான் பாதுகாப்பு இருக்கிற ஒரு குழந்தை நினைக்கிறது இல்லை, ஒவ்வொரு மோமினும் நினைக்க வேண்டும் என் அப்பதான் நினைக்க பார்க்கலாம். நான் எங்கே செல்ல முடியும்? யாருதான் நான் ஒன்னை தவிர்த்து நான் எங்கே வர முடியும்? ஒன்னை தவிர்த்து நான் வேறு எங்கும் வர முடியாது. நீதான் என்னுடைய ரத்தம், நீதான் என்னுடைய ரத்தம். இந்த எண்ணம் உள்ளத்துல எப்ப வருதோ சொல்லப்படுகிறது, அவங்களுக்கு மறுமையில பாதுகாப்பு. துன்னூர் மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு பெரியார் சொல்லுவாங்க, நாங்க கப்பல்ல பயணம் செஞ்சோம். அப்ப கப்பல்ல முக்கியமான ஒருத்தருடைய பொருள் காணாம போயிடுச்சு.
எல்லாத்தையும் சோதனை பண்ணாங்க, யார்கிட்டயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி சோதனை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு வாலிபர் அவர் கிட்டத்துல அவரை அடுத்து சோதிக்கணும். அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு கடல்ல குதிச்சுட்டார். சொல்றார், கடல்ல கொதிக்கிறாரு. அந்த கடலுடைய அந்த இடத்துல தண்ணீர் மேலே உயரமாக அலையை போன்று ஏறுகிறது. அது மேல நிக்கிறார். நின்றுகிட்டு சொல்றாரு, என் ரப்பே நீதான் என் ரப்பு, உனக்கு எதுவும் மறைந்ததல்ல, நீ என் காலிக்கு, உன்னைத்தான் நான் வணங்கினேன், உன்னிடத்திலேயே நான் உதவி தேடுகிறேன். இந்த மக்கள் என்னை சந்தேகப்பட்டு விசாரிக்க பார்க்கிறார். அடுத்து எல்லாத்தையுமே சோதிச்சாங்க, இவரையும் சோதிக்க வர்றாங்க. இவருக்கு ஈமானுடைய வலிமை என்னிடத்தில் சோதனை செய்வதை போல ஏற்றுக்கொள்ளவில்லை. சோதனை செஞ்சுட்டு இருக்கா இல்லையாங்கிற முடிவு எடுக்கட்டும். இப்ப பெரும்பாலும் என்ன நடக்கும் கேட்டா, தப்பு செஞ்சவங்க தான் உள்ள குதிப்பான், கண்டுபிடிச்சுவாங்கன்னு சொல்லிட்டு குதிப்பாங்க. இப்ப இவங்க குதிச்சுட்டு சொன்னாங்க, என்னை உன் அடியானான என்னை, இது இறைநேசருக்கு ரப்பர் பத்தின தொடர்பு ரொம்ப நெருக்கம் வருகின்ற பொழுது உன் அடியானான என்னை சந்தேகப்படுகிறார்கள். எதனால? ஏதோ ஒரு முக்கியமான பொருள் காணாம போச்சு. யாருன்னா இங்கு இருக்கக்கூடிய மீன்கள், உயிரினங்கள் எதை நீ வச்சிருக்கியோ அவைகளை இங்கு வெளிப்படுத்து, அவைகள் தன்னுடைய நாவுகளில் முத்துக்களை காட்டட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதை சுத்தி மீன், பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் தன்னுடைய நாவுகளில் முத்துக்களை வெளிப்படுத்தியவங்க வெளியே பார்க்கிறார். அதற்கு அடுத்து அந்த மனிதர், அந்த வாலிபர் தண்ணீரில் ஏதோ தரையில் நடப்பதை போன்று கடலில் அவர் நடந்து செல்வதை நான் பார்த்தேன். சொல்லிட்டு சொல்றாங்க, இறைநேசருடைய பெரிய பட்டியல் உண்டு, மிக மிக முக்கியமான ஒரு 30 பேர் கொண்ட பட்டியல் இந்த உலகத்துல இருக்கும். அவங்க எல்லாம் இந்த அளவுக்கு தரத்துல உள்ளவங்களா இருப்பாங்க. அதுல ஒருத்தர் இறந்துட்டா அடுத்த செய்திருந்து அல்லாஹ் கொண்டு வந்துடுவான்னு சொன்னாங்க. நீங்கள் எதுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்விற்கு பயந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு முழுமையாக பயந்து வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் பக்கம் சரணடைந்தார்களோ, அல்லாஹ் பக்கம் ஓடி ஒளிந்தார்களோ, ஒன்றைக்கு எனக்கு என்ன வழி இருக்கு? அதுதான் தவாஃபுடைய அர்த்தம். என்ன? நம்ம காபாவை சுத்துறோம், என்ன கருத்து? யா அல்லாஹ், உன்னை தவிர்த்து எனக்கு வேற வழி இல்லை, நான் திருப்பி இப்படிதான் வர முடியும். சஃபாக்கு மர்வா ஓடுறதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு வேற வழியே கிடையாது, நீ மன்னிக்கிற வரைக்கும் நான் இப்படித்தான் தெரிய முடியும், நான் ஒரு பைத்தியக்காரமாக தான் இருக்க முடியும், உன்னை விட்டு எனக்கு நான் எங்க போக முடியும் என்பதனுடைய அர்த்தம் தான் இது சொல்லப்படுகிறது. இந்த அர்த்தம் உள்ளத்திலிருந்து இந்த உலகத்திலேயே ஒரு அடியானத்தில் எழுமானான் இவன் நாளை மறுமையில் ஓடி ஒளிய வேண்டிய தேவையில்லை, அந்த சூழல்கள் ஏற்படாது. யாரெல்லாம் அல்லாஹை விட்டுவிட்டு தம் மனதோட போக்கிய வாழ்ந்தார்களோ அவர்கள்தான் அந்த நேரத்தில் கிசப்பட வேண்டியது இருக்கும் என இந்த ஆயத்தின் விரிவுரையில் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ் அழைப்பான், எனக்கு இணை வைத்தவர்கள் எங்கே என்று அவங்க சொல்லுவாங்க, எங்களிடத்தில் எந்த சாட்சியாளரும் இப்பொழுது இல்லை. மேலும் அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை இதுக்கு முன்பு என்ன வணங்கினார்களோ அவைகள் அனைத்தும் காணாமல் போய்விட்டன. அவர்கள் ஒதுங்குவதற்கு எந்த இடமும் இல்லை என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். எல்லாம் அல்லாஹ் மேலும் இந்த வசனங்கள் நாம் எதை படிப்பினாக விளங்க வேண்டுமோ அவைகளை விளங்கி புரிந்து நடக்கக்கூடிய சீதை அல்லாஹ் நமக்கும் அனைத்து மூமின்களுக்கும் வழங்குவாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹு வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதினா வ நபியினா வ மௌலானா محمد صلى الله عليه وسلم حق قدره ومقداره صلاة دائمة بدوام ملك الله. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. وحينا ربنا بالسلام وأدخلنا برحمتك دار السلام. وتعاليت ربنا وتعظمت وتقدست يا ذا الجلال والإكرام. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه.
اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم اجعلنا من أهل ولايتك في الدنيا والآخرة. اللهم اجعلنا ممن يطيعك ويطيع رسولك يا الله. اللهم اجعلنا من عبادك الصالحين المؤمنين المتقين الذين يرثون جنة الفردوس يا رب العالمين. وصل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. صدق الله العظيم.